தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி நாகப்பட்டினத்தில் 2 நாட்களாக பெய்த தொடர் கனமழை காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இந்த நிலையில் வேளாங்கண்ணி பேரூராட்சிக்கு உட்பட்ட செபஸ்தியார் நகர், பூக்கார தெரு, சுனாமி குடியிருப்புகளில் உள்ள சாலைகளில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட செல்ல முடியாமல் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியது. இதனால் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்ததால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்படுவதாக தெரிவித்தனர். மேலும் 3.37 கோடி மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் கட்டமைப்பு வசதிக்காக பூமி பூஜை போடப்பட்டுள்ள நிலையில் பணிகளை விரைவாக முடித்து நிரந்தர வடிகால் வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தற்பொழுது பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் 5 பெரிய ராட்சத இன்ஜின் மோட்டார்கள் கொண்டு மழைநீரை அகற்றி வருகின்றனர். இப்பணிகளை மாவட்ட கண்காணிப்பாளர் அண்ணாதுரை மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் ஆகியோர் பார்வையிட்டு பணிகளை துரிதப்படுத்தினர். ஆமாம் கிளம்புறா யூ ஆஃபீஸ் போகணும்.